மொத்தமா ஒரு 13 ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம சேலுக்கு பார்க்குறோம். இந்த தோட்டத்த பொறுத்தவரைக்கும் கேரளாக்குள்ள அமைஞ்சிருக்கு. அதுவும் கேரளா, தமிழ்நாடு பார்டர்ல இருந்து பக்கமா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. கரெக்ட்டா நீங்க கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வர்றீங்க அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம கோவில்பாளையம். கோவில்பாளையத்துலேருந்து நேர் மேற்கு சைடு. கரெக்ட்டா அங்கிருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணிடலாம். கரெக்ட்டா அந்த தமிழ்நாடு, கேரளா பார்டர்ல இருந்து கேரளாக்குள்ள கரெக்ட்டா 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா, நம்ம இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். தோட்டத்த பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அருமையான தோட்டம். நல்ல பராமரிப்புல இருக்கு. அதே மாரி அ தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 2 வழித்தடம் இருக்கு. ஒரு ரோடு வந்து வாய்க்கால் ரோடு. அது வந்து தார் ரோட்லேருந்து ஒரு 250 அடி வந்தீங்கன்னா உள்ள வந்துரலாம். ரோடு நீட்டான ரோடு. இன்னொரு ரோடு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து மண் ரோடா தான் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் வரணும். 2 வழியும் உள்ள வரக்கு இருக்கு. தோட்டத்த பொறுத்தவரைக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 2 வீடு இருக்கு. இது வந்து ஒரு ஓட்டு வீடு இது. இன்னொரு வீடு வந்து கூலிங் ஷீட் போட்டு கட்டியிருக்காங்க. நம்ம வந்து போனா தங்கறதுக்கு யூஸ் பண்ற மாரி இருந்தா 2 வீட்ல ஏதோ ஒரு வீடு யூஸ் பண்ணிட்டு, நீங்க தோட்டத்த மெயின்டெயின் பண்றதுக்கு ஆட்கள யாராவது தங்க வைக்கனா கூட ஏதோ ஒரு போர்ஷன்ல தங்க வச்சுக்கலாம். உள்ள வந்து இன்டர்காட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மாமரங்களும் வச்சிருக்காங்க. மாமரம் எல்லாமே ஈல்டு நல்ல காப்புல இருக்கு. இந்த வீடு இன்னொரு வீடு. 2 வீடு இருக்கு. 2 வீட்ல நமக்கு வந்து போனா தங்கறதுக்கு ஒரு வீடு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி லேபருக்கு ஒரு வீட குடுத்துடலாம். மெயினா தண்ணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி கிணறு இருந்துருது. அதுவும் கிணறு வீடியோல பாருங்க. கிணறு வழிஞ்சிருக்கு. இந்த வெயில் காலத்துலயுமே கிணறு வழிஞ்சு தான் இருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. மெயின் வாய்க்கால்ல நம்ம தோட்ட மாரி தான் போயிட்டே இருக்கும். தண்ணிய பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. நல்ல தண்ணி சோர்ஸும் இருக்கும். அதே மாரி எல்லாமே நாட்டு மரங்கள். ஃபுல்லாவே மரங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நாட்டு மரங்கள். எல்லாமே நல்லா மெயின்டெயின்ல வச்சிருக்காங்க. தோட்டத்த பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் கேரளா அப்படின்னா ரொம்பவே குழி டவுன் அந்த மாரி பள்ளமா இருக்கும். மேக்ஸிமம் பாருங்க வீடியோல பார்க்கும்போது தெரியும். பூமி ஒரே மாரி சமமா தான் அமைஞ்சிருக்கு. கேரளாக்குள்ள வருமானம் அப்படின்ற போது, உங்களுக்கு தேங்காயும் வருமானம். அதே மாரி கல்லுக்கு கேரளாக்குள்ளேயே கவர்மெண்ட்டே அண்டர்டேக் பண்ணி குடுக்குறாங்க. அது ஒரு வருமானம் வந்துரும். 3வது உங்களுக்கு பால் வந்து கேரளாக்குள்ள தோட்டத்திலேயே 50லருந்து 55 வரைக்கும் எடுக்குறாங்க. சொசைட்டிக்கு கொண்டு போய் குடுத்தாலும் அந்த ரேட் போயிட்டு இருக்குது. அதனால நீங்க ஒரு 10லருந்து ஒரு 20 மாடு வச்சிருந்தீங்கன்னா, அதுலேருந்து உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைச்சிரும். வருமானத்துக்கும் பிரச்சனையே கிடையாது. கேரளா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாரி வருமானத்துக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்ல ஒரு அருமையான ஏரியால அதுவும் தமிழ்நாடு, கேரளா பார்டர் பக்கத்திலேயே நம்ம இந்த பூமி அமைஞ்சிருக்கு. கிணறு பாருங்க. இந்த வெயில் காலத்திலயும் தண்ணி இந்த அளவுக்கு ஃபுல்லா தான் இருக்கு. தண்ணிய பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியா பிரச்சனையே கிடையாது. உள்ள வந்து ஒரு பெரிய குளமும் இருக்கு. அதுவும் தண்ணி சோர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாவே இருந்துட்டே இருக்கும். இந்த தோட்டத்துக்கு இவங்க வந்து கேட்கிற ரேட் பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு வந்து ரூ. 60,00,000 இவங்க கேட்குறாங்க. தோட்டத்த நேர்ல வந்து பாருங்க. தோட்டம், ஏரியா நம்மளுக்கு செட் ஆகுற மாரி இருந்துச்சு. பட்ஜெட்டும் ஓகேன்னா, இவங்க சொல்ற ரேட்லருந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் கம்மி பண்ணி பேச முடியுமோ பேசி குடுத்துடலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, தோட்டத்த நேர்ல வந்து பார்க்குற மாரி இருந்துச்சுனாலோ, ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.